இப்பொழுது நமக்கு காணை பகுதிக்கு எப்பொழுதும் நமக்கு கேட்டதெல்லாம் செய்து கொடுத்த நமது அமைச்சர் அண்ணன் உயர்கல்வித்துறை அமைச்சர் இப்பொழுது உங்களிடம் வாக்கு சேகரிப்பார் நமது அன்னியூர் சிவா அவர்களுக்காக. தஞ்சை மாவட்டத்தினுடைய கழக தோழர்களே, இந்த கிளையினுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி செந்தில் குமரன் அவர்களே, ஒன்றிய மகளிரணி ரெஜினா அவர்களே, பல்தசர் அவர்களே, பத்திநாதன் அவர்களே, ஐயனார் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஆசித்தம்பி அவர்களே, லாரா அவர்களே, ஜோதிகா அவர்களே, முருகதாஸ் அவர்களே, பிரவீன் குமார் அவர்களே, காணை வலவன் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, நாகராஜ் அவர்களே, சங்கர் அவர்களே, குமார் அவர்களே, கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற கழகத்தின் பொறுப்பாளர்களே, மிக திரளாக குழுமி இருக்கிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களோட பேரை பார்க்கும்போதே தெரியுது, கண்டிப்பாக யார் ஜெயிப்பாங்க? உதயசூரியன், நம்முடைய அன்னியூர் சிவா இருந்தால் நிறைய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். அதுவும் இங்கே இருக்கிறவங்கள விடுதலை சிறுத்தைகள் திமுகவை தவிர இங்கே பெரும்பாலும் எல்லாரும் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் தான். அதே மாதிரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் எல்லாரும் தோழமை கட்சிகள் தான். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம அன்னியூர் சிவாவை மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். சரிங்களா? நம்ம சேர்மனே நம்ம இங்கே இருந்து இருக்கவரும் நம்ம கலைச்செல்வி அவங்களும் அதே மாதிரி எல்லாருமே எல்லாம் ஒத்துழைக்கக்கூடியவர்கள் தான். நீங்கள் கேட்டதை செஞ்சு கொடுக்குறது தான். காணைக்கு இங்கே நண்பர்கள்லாம் சொன்னாங்க. நான் இங்கே இது முதல்ல எந்த தொகுதியில் இருந்தது? விழுப்புரம் தொகுதியில் நான் போட்டியிடும்போது 89லேருந்து போட்டியிடும்போது நிறைய வாக்கு போட்ட ஊர் இந்த காணை, குப்பம் இதெல்லாம் தான். அந்த அம்மா பேசினே இது பாரு, அது இப்பொழுதுமே ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ஒரு மகளிர். ஆக நீங்கள் எல்லாம் சேர்ந்து செயல்பட்டு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். எல்லாம் உதயசூரியன். இப்போ அதிமுகங்கிறவங்களும் போட்டி போடல. அந்த மாதிரி யாருன்னா இருந்தால் கூட அவங்ககிட்டையும் சொல்லுங்கள். அந்த மாதிரி அதிமுக நண்பர்களையும் நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக உழைப்பது இந்த தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாருக்கும் நல்லது செய்கிறவர் அவர் தான். அதனால தான் உங்களை பார்த்து நாங்கள் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இருக்கிற நம்முடைய நேற்று கூட பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எழுச்சி தமிழர் பேசுகிற பொழுது மைக்கே ஆஃப் பண்ணிட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சி பிஜேபி. அவங்க கூட போய் யார் சேர்ந்துக்கிறதுப்பா? நம்மளை எழுத்து நிற்கிறார் பாரு, கரெக்டாக சொல்லுதுங்க பாரு. உங்களுக்கு தெரியாதா யாருன்னு? அவங்க வந்து இப்போ என்ன பண்ணால் அதுக்காகவே வேணும்னே ஒரு சிம்பிள், நம்ம சிம்பிளை வாங்குகிறான். அதெல்லாம் எது வாங்கினாலும் இங்கே எடுபடாது. உங்களுக்கு தெரியாதா? நீ எவனா வந்து எந்த படம் போட்டாலும் அதை பார்த்தா போடுவீங்க. நாம போட வேண்டிய சின்னம் எது? உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். ஆக இந்த உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் எல்லாம் முழுமையாக இருக்கணும். தாய்மார்கள்லாம் உங்களுக்கு தெரியாதில்ல, இந்த தாய்மார்களுக்கெல்லாம் இப்பொழுது உரிமை திட்டம்னு மாதம் 1000 ரூபா வருதா? வாங்குறவங்களாம் கைத்துக்கு பார்ப்போம். பாரு, எல்லாருக்கும் வருது 1000 ரூபா. எங்கன்னா கிடைக்குமா எந்த காலத்துலையாவது? வராதவங்க யாருன்னா இருந்து தகுதி இருந்தால் அவங்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டார். அதே மாதிரி பேருந்து, இந்த காணையிலேருந்து எல்லாம் விழுப்புரம் போவீங்க. எல்லாம் இப்போ எப்படி போகிறீங்க? இலவச பேருந்து. படிக்கணும்னா அதே மாதிரி உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு காலையில் டிஃபன், சிற்றுண்டி அதுவும் முதலமைச்சர் கொடுக்குறாரு. உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் இப்போ உங்களை வந்து காலையில் டிஃபன் கொடுமா, சாப்பாடு கொடுமான்னு கேட்குதா? கேட்குறதில்ல. ஜம்முன்னு ஸ்கூலில் டிஃபன் கொடுக்குறாங்க, அங்கே போய் சாப்பிட்டு விடுதுங்க. அதையும் செஞ்சுருக்கவர். காலேஜ் படிக்க போகணுன்னாலும் அதுங்களுக்கு 1000 ரூபா மாதம் தலைவர் கொடுக்குறாரு. இதெல்லாம் எங்கேயுமே கிடையாதுமா. தமிழ்நாட்டில் செய்கிற ஒரே ஒரு முதலமைச்சர் நம்முடைய தளபதி தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆகவே பெண்களுக்கு நிறைய உங்களுக்காக தமிழக முதலமைச்சர் செஞ்சிருக்கிறார். இந்த ஒன்றியத்தினுடைய சேர்மனே ஒரு லேடி, அதே மாதிரி பக்கத்தில் இருக்க விக்கிரவாண்டி சேர்மனும் ஒரு லேடி. மகளிருக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கிறவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். இந்த வார்டு கவுன்சிலரும் ஒரு லேடி. விடுதலை சிறுத்தைகள் அவங்களும் ஒரு நீயமா, அவங்களும் ஒரு மகளிர். ஆக எல்லாம் சேர்ந்து இப்போ நமக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த மாதிரி கவுன்சிலர் விசிகா, அவங்க மாமனார் திமுக கிளை செயலாளர். அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். நாம்
எப்பொழுதும் கொள்கை ரீதியாக ஒன்றாக இருப்பவர்கள் விசிகாவும் திமுகவும். அதனால் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எவனா வந்து எதனா கிளப்பி விட பார்ப்பான், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லோரும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இல்லை சுந்தர் உதயசூரியனில் வாக்களிக்கணும். இதெல்லாம் மிக 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 முக்கியம். ஆகவே உங்கள் சின்னம் இந்த காணிக்கு நாம் செஞ்சுருக்கிறது. இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? அது யார் காலத்தில் வந்து யார் கொண்டாந்தது? நான் இருக்கும்போது தான் அதை கொண்டாந்தோம், அந்த ஆரம்ப சுகாதார நிலையம். அதே மாதிரி தான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் காணையில் ஓணும்னு கேட்டிங்க, அதையும் கொடுத்தோம். இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு தான் நாங்கள் வந்து கேட்குறோம். இப்பயும் நிறைய செய்வோம். விழுப்புரம் தொகுதி எம்எல்ஏவும் இங்கே இருக்கார், இது விக்கிரவாண்டி தொகுதி. எல்லாத்தையும் சேர்த்து செய்வதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே தான் உங்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இன்னும் நிறைய செய்யணும், ரோடு வசதி அது இதெல்லாம் செய்யணும் என்பதற்காக எல்லோரும் ஒருங்கிணைந்து நீங்கள் முழுமையாக காலையிலேருந்து ஒரு ஓட்டு கூட தவறக்கூடாது. எல்லாம் எதுக்கு போடணும்? உதயசூரியனுக்கு போட்டு மிகப்பெரிய இங்கே இருக்கிற இடத்துல யாரா அதிகம் ஓட்டு வாங்கினதுன்னா காணை ஒன்றியம் தான் நிறைய வந்துச்சுன்னு கொண்டாடணும். அதுதான் அங்கே வந்திருக்கிற தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிற செல்வம் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பெருமை. அதுதான். அதை செய்வீங்களா? செய்வீங்களா? நிறைய வாக்குகள் பெறணும். ஜெயிச்சிட்டார் அவர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் 1,00,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து நின்ன பாட்டாளி மக்கள் கட்சி என்னாச்சு? டெபாசிட்டே பிடிச்சி. அந்த மாதிரி இப்பையும் டெபாசிட் போகிற அளவிற்கு நாம் உழைக்க வேண்டும். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், போய் வேற ஒருத்தனை தயார் பண்ணி அந்த ஊர்லேருந்தே அவன் கேண்டிடேட் ஒருத்தன் நிற்கிறானே அந்த ஊர்லேருந்தே ஒருத்தன் தயார் பண்ணி அவனை போய் பானை கேள்டான்னு சொல்லி அவனை கேட்டு வச்சுக்கிறானுங்க. விடுவீங்களா அவனை உள்ள போட விடுவீங்களா? அதெல்லாம் நினச்சி பாருங்கள். நம்மளுடைய சின்னம் உதயசூரியன் சின்னம். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்குமாறு உங்கள் பாதங்களை தொட்டு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் சின்னம், உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் போடுங்கம்மா ஓட்டு. உதயசூரியனை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு. உதயசூரியனை பார்த்து நீங்க போட்டுருவீங்க தெரியும். வீடு வீடா உங்க வீட்டுக்காரங்கிட்டலாம் போய் நைட்டா எப்படி இப்படி இருந்தா கூட ஒரு நீங்க சொன்னா கேட்காம இருப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு அந்த காலத்துல இருந்து உழைச்சிங்க நடந்ததுங்க எல்லாம் அந்த காலனியே எல்லாம். நன்றி 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 நன்றி. நம்ம கொஞ்சம் வழி விடுங்கம்மா. அப்படியே நேரா ரைட்ல பாப்பா, ஒரே ரோடு நேரா போயிட்டு அண்ணாண்ட போயிடணும். இங்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தஞ்சை மாவட்டத்திற்கும் அதே போன்று இங்கு வருகை தந்து இருக்கின்ற இந்த பகுதியுடைய விழுப்புரம் திருக்கோயிலூர் தங்கண்ணா விசு ஆகிய பகுதிக்கும் இங்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த இளைஞர்கள் செயலாளர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.